ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 9th சோஷியலுக்கான தேர்ட் மீடியம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ தமிழ் மீடியம் கண்டு தான் பார்க்குறேன். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் போட்டிருக்கு, போய் பார்க்கலாம் பார்த்துருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் தொடச்சி நம்ம சேனல் அப்லோட் பண்ண வரோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே நாளைக்கு இன்னும் பல மாவட்டத்தில் நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருப்பா. ஸோ ஃபஸ்ட்டு சரியான விடை தேர்ந்தெடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒவ்வொருத்தரும் ஆன்சர்னு போடுங்க. இதற்கான ஆன்சர் அதிகமாக ஆப்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பின் பண்ணி வச்சுறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன், மான்செஸ்டர் நகரம் ஏன் ஜவுளி உற்பத்திற்கு உகந்த இடமாக கருதப்பட்டது? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? தேர்டு ஒன், ஒப்பந்த கூலி முறையானது ஒரு வகை டேஷ். ஃபோர்த் ஒன், எக் கண்டுபிடிப்பு பருத்தியில் இருந்து விதைகளை பிரித்தது. ஃபிஃப்த் ஒன், தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கும் எண் டேஷ். சிக்ஸ்த் ஒன், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை டேஷ் ஆகும். செவன்த் ஒன், வெளிக்குடியேற்ற பகுதியில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் டேஷ். 11th ஒன், ஏதேனும் 5 எனக்கு பதில் இப்போ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். 8th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்புரட்சியின் போது இங்கிலாந்தில் தொழிலாளர்களின் வாழ்விடங்களின் நிலை டேஷ் எவ்வாறு இருந்தன? 9th ஒன், தொழிற்புரட்சியின் இரு முக்கிய விளைவுகளை குறிப்பிடுக. 10th ஒன், இந்திய பொருளாதாரம் காலனிமயமாக்கப்படத்தின் 3 கட்டங்களை கூறுக. ஸோ நெக்ஸ்ட் 11th வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் ஃபெனிக்விக். நெக்ஸ்ட் 12th ஒன், சாலை விபத்துக்கான காரணிகளை குறிப்பிடுக. 13th ஒன், சாலை பாதுகாப்பு விதி ஏதேனும் 3 கூறுக. 14th ஒன், பேரிடர் முதன்மை மீட்பு குழு என்பவர் யார்? 15th ஒன், இடப்பெயர்த்துக்கான காரணங்களை பட்டியலிடுக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் 5 விடையெழுப்பா. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16th ஒன்ல வந்து கோடிட்ட இடங்கள் இருப்புகள் வந்து ஜெர்மனியில் முதல் இருப்பு பாதை ஓகேங்களா, இருப்பு பாதை டேஷ் ஆண்டில் இயக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயரின் முக்கிய வருவாயாக திகழ்ந்தது டேஷ் ஆகும். நெக்ஸ்ட்டு விஞ்ஞான சோசியலித்தை முன்வைத்தவர் யார் டேஷ் ஆவர். நெக்ஸ்ட்டு தமிழ் மொழி பேசப்பட்ட பகுதிகளில் டேஷ் வட்டிக்கு கடன் கொடுக்கும் தொழிலில் இருந்தன. நெக்ஸ்ட்டு டேஷ் பெண்களின் இடப்பெயர்வுக்கு முக்கிய காரணியாகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 17th ஒன், இங்கிலாந்தின் தொழிற்புரட்சியினால் இந்தியாவில் ஏற்பட்ட விளைவுகள் யாவை? நெக்ஸ்ட்டு 18th ஒன், இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் பொருளாதார தாக்கத்தை விவரி. 19th ஒன், சாலை பாதுகாப்பு விதிகள் விவரி. 20, தீ விபத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி எழுதுக. 21, சுனாமி பற்றி எழுதுக. 22, இடப்பெயர்வின் முறைகளை பற்றி கலந்துரையாடுக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கும்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வட அமெரிக்கா, நெக்ஸ்ட்டு தென் அமெரிக்கா, நெக்ஸ்ட்டு ஐரோப்பா, ஆஃப்ரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு கொஷின்ஸை நல்லா படித்து வச்சுருங்கப்பா. ஸோ இதிலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக கேட்பாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பசங்களுக்கு தெரியும், அதாவது ப்ரோ நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போது இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் நாங்கள் அப்படியே படிச்சுட்டு போட்டோமா கண்டிப்பாக வந்துருமா கேட்பீங்க. ஸோ தெளிவாக அதற்கான பதில் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பா. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான வினாத்தாளர் எடுப்பாங்க, கொஸ்டின் பேப்பர் தான் எடுப்பாங்க. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. மற்ற சில மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில மாவட்டங்களில் உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான் வரும். ஸோ ஆனால் நிச்சயமாக இதிலிருந்தும் ஒரு சில கேள்விகள் கண்டிப்பாக கேட்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான கொஸ்டின் பேப்பர் நினச்சிட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நல்லா படித்து வச்சுருங்கப்பா. ஏனென்றால் இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக கேட்பாங்க, சொல்கிறேன் சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா பை பை. அப்படிக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குப்பா. இப்போ வரைக்கும் மாணவர்கள் ஜாயின் பண்ணாமல் தான் போய் ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. டாட்டா பை பை.